கடவுளின் அன்பை பெற்று இறைமக்களாக அழைக்கப்பட்டுள்ள உங்கள் அனைவரையும் டிவைன் வாய்ஸ் சேனல் மூலமாக தவக்காலத்தின் 6ஆம் நாளில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி கொள்கின்றேன். தவமும் ஜெபமும் என்ற தலைப்பில் இன்றைய சிந்தனையாக நம் வாழ்வின் சோதனைகளில் கடவுள் விடுதலை தருகின்றார் என்று சிந்திக்க கடவுள் இன்றைய நாளிலே நம்மை அழைத்திருக்கின்றார். எபிரேயர் அதிகாரம் 2:18 தாமே சோதனைக்கு உள்ளாகி துன்பப்பட்டதினால் சோதிக்கப்படுவோருக்கு உதவி செய்ய அவர் வல்லவர் என்ற இறைவார்த்தையின்படி நம் வாழ்வில் காணக்கூடிய சோதனைகள் எல்லாம் நாம் நம்முடைய செயல்பாட்டின் நிமித்தம் வந்த சோதனை அன்றி கடவுள் ஒரு நாளும் நம்மை சோதனைக்கு உள்ளாக்குவதில்லை. நாம் சோதனை வேளையிலே மகிழ்ச்சியாய் இருக்க வேண்டும் என்பதைத்தான் கடவுள் விரும்புகிறார். இதைத்தான் யாக்கோபு எழுதிய திருமுகம் அதிகாரம் 1:2 பார்க்கின்றோம். பல வகையான சோதனைகளுக்கு உள்ளாகும் பொழுது நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்பதை கருத்தில் கொண்டிருங்கள். சோதனைகள் எல்லாவற்றையும் கடக்க கடவுள் நமக்கு துணை நிற்கின்றார் என்றால் 1 கொரிந்தியர் 10:13 சொல்கிறது, உங்களுக்கு ஏற்படுகின்ற சோதனை மனிதருக்கு ஏற்படுகின்ற சோதனை அன்றி வேறு எந்த சோதனையும் கடவுள் அனுமதிப்பதில்லை. அந்த சோதனையிலிருந்தெல்லாம் கடவுளே நம்மை அவற்றிலிருந்து நாம் விடுபட நம்மை தாங்கி நமக்கு வலிமை வல்லமையை எல்லாவற்றையும் கொடுத்து அந்த சோதனைகளிலிருந்து விடுபட அவர் வழி செய்வார் என்று வேதம் சொல்கிறது. ஆகையால் நாம் எதை குறித்தும் கலங்கி விடாதபடி நம் வாழ்வில் கடவுளோடு நாம் பயணிக்கின்ற பொழுது நம்முடைய குற்றத்தின் நிமித்தம் வந்த சோதனைகளை எல்லாவற்றையும் வெல்ல கடவுள் இன்றைய நாளிலே நமக்கு ஒரு தெய்வீக பலனை கொடுக்கின்றார். ஆண்டவரோடு ஒரு மனிதன் இணைந்து பயணிக்கின்ற பொழுது வாழ்வில் காணக்கூடிய எல்லா சோதனைகளையும் சாதனையாய் மாற்றி கடவுள் நமக்கு வெற்றி சிறக்க செய்கின்றார் என்கின்ற தெய்வீக சிந்தனை இந்த தவக்காலத்தில் இருக்கின்ற பொழுது இது நாள் வரையில் நீங்கள் சுமந்து வந்த எல்லா சோதனை காலகட்டங்களும் சாதனையின் நிகழ்வாய் இதோ உங்கள் வாழ்க்கையில் முன் குறித்து வைக்கப்பட்ட வெற்றியாக நீங்கள் காணும்படிக்காய் கடவுள் நம் ஒவ்வொருவரையும் அழைத்து நம்மை வழிநடத்துகின்றார். கண்களை மூடுவோம். அன்பு தெய்வமே இறைவா, என் வாழ்வில் நான் சோதனை என்று அப்பா நினைத்து கொண்டிருப்பது எல்லாம் நீர் என் வாழ்க்கையில் புதியதொரு சாதனையை தந்திருக்கின்றீர். அந்த சாதனையை வாழ்வாக்கி வாழ எங்களை தொடர்ந்து ஆசீர்வதியும் பொறுப்படுத்திக் கொள்ளும். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன்.